வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி என்னுடைய வீட்டு தோட்டத்தில் நம்ம என்னென்னலாம் பயிரிட்டிருக்கோமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது நம்ம புதினா. இப்போ வெதர் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இது ஹெல்த்துக்கும் நல்லது. அதை நான் 2 தொட்டியில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பாலக்கு. இது பாலக்கிலே 2 விதம் இருக்குது. இது வேறு விதம். இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இலைலாம் நிறைய தழுத்து வந்திருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள். இது ரொம்ப நல்ல பெருசாக வளர்ந்துருக்குது. இன்றைக்கி நான் எடுத்து சமைக்க போகிறேன். அதையும் உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் சின்ன தொட்டியில் பார்த்தீங்க. இது க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் இதை மாதிரி நல்லா பசுமையாக வளரணும் வெங்காயத்தாள்லான்னா என்னுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது வெந்தயம். வெந்தயம் எப்படி நடுறதுன்னு எங்களோட வீடியோ பதிவில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த பதிவில் இருந்து எடுத்த இது தான் இந்த வெந்தயம். இப்போ நல்லா வளர்ந்துருக்குது. இன்னும் 2 நாளில் நான் பறிச்சிடுவேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது நான் முதல்ல குச்சியாக தொட்டியில் வச்சது. தொட்டியில் வச்சதுன்னு எனக்கு காணலை, இடம் பத்தலைன்னொன்னே நான் திரும்ப என்ன பண்ணேன்னா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, பழைய அரிசி பேக்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் நான் எடுத்து வச்சோடனே நல்லா வளர்ந்துருக்குது நிறையா. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே இலையெல்லாம் அது உள்ளே விழுந்திருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல உரமாக ஆகிடும். முதல்ல நம்ம பார்த்தது தொட்டியில் நம்ம செடிங்களாக பார்த்தோம். இப்போ பின்பக்கம் எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால கீழே நிறைய கொஞ்சம் செடியெல்லாம் நடுவ வச்சுருக்கோம். இது இப்போ பார்த்திங்கன்னா அவரை செடி போட்டிருக்கோம். இடையில தன்னாலே முளைஞ்ச கத்திரி செடியும் ஒன்று இருக்குது. அவரை பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் இப்போ தான் தழுத்து வந்துட்டுருக்குது. உங்களுக்கு அது வளர வளர உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவில் உங்களுக்கு போடுறேன். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் களைலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஈவினிங்கில் நாங்கள் எடுத்துருவோம். அப்போ தான் எதுக்கு இந்த களையெல்லாம் எடுக்கணுன்னா, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வளரக்கூட வாய்ப்பு அதிகம். அது பக்கத்திலே காராமணி போட்டிருக்கிறேன். இப்போ தான் தழுத்து வருது. தழுத்து வர ஸ்டேஜில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், இலையெல்லாம் இந்த இலையை பார்த்திங்கன்னா தெரியும், பூச்சி கடிச்சிருக்கு. அதுக்கு நான் வேப்ப இலையை ஊற வச்சுருக்கிறேன். அந்த மருந்தை தயாரித்து இதுக்கு தெளிச்சிடுவேன். ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய வீடியோ பதிவில் தக்காளியை எப்படி நடுவை செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த க்ரோ பேக்கில் போட்டது தாங்க இப்போ இங்கே எடுத்து தனியாக வச்சுருக்குறோம். இப்போ நல்லா வளர்ந்து இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்டுறோம். இப்போ இந்த பாத்தியை பார்த்திங்கன்னா பெட்டு மாதிரி தயாரித்து அதில் பேசிலும் ஒரு பக்கம் பீட்ரூட்டும் போட்டிருக்கிறோம். அது வளர்ந்தோடனே உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்க. இது பீர்த்தங்காய் செடிங்க. இது கொடியாக படறதுனால நாங்கள் மரம் பக்கத்திலே நடுவை பண்ணி அதை அந்த மேலே சுற்றி வச்சுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூவெல்லாம் பூத்துருக்குது. ஒரு 2-3 காயும் காய்ச்சிருக்குதுங்க. சின்னதாக காய்ச்சிருக்குது. இங்கே ஒரு காய், மேலே ஒரு காய் காய்ச்சிருக்கு. இது பாவக்காய் செடிங்க. இதுவும் கொடி டைப்புனால நம்ம பக்கத்தில் மரத்துக்கு பக்கத்துலேயே நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போ தான் பூ விட்டு காயும் காய்ச்சிருக்குது நல்லா. இதை இன்றைக்கி நான் சமையலுக்கு பயன்படுத்த போகிறேன். இது இந்த செடி ஜுகுனி செடிங்க. இது வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். இதுவும் ஜுகுனி தாங்க. இயற்கை உரத்தோடு பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் இது வளர வளர உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.